ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் சிங்கை நம்ம என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் நைட் டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் இதுக்குள்ளே இருந்து வெளியே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பாதி எலுமிச்சப்பழம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு இந்த தோலையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் குறைவான தீயிலே வச்சு ஹீட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிருமி நாசினியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளே நம்ம ஊற்றிடலாங்க. கிச்சன் சிங்க் மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற சிங்க் ஓட்டைக்குள்ளேயுமே நீங்கள் ஊற்றி விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. இதில் நம்ம லெமன், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் இது ஆகவே செய்யாதுங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க் பாத்ரூம் சிங்கில் இருக்கிற ஓட்ட வழியாக ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்பவும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப அதில் இருக்கிற பேட் ஸ்மெல்லுமே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி விட்டால் போதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு பூச்சியுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம மாம்பழம் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மாம்பழம் சீசன் இருக்கும்போதே நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம மாம்பழம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் மாம்பழம் வாங்கினீங்கன்னா இது போல் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். மாம்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாதி மாம்பழத்தை மட்டும் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கத்தியை உள்ள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இது போல் கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் இருக்கிற பீஸை தனியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை அப்படியே நீங்கள் உள்ளே விட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பீஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த தோல்லையே உங்களுக்கு கொஞ்சம் மாம்பழம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக மாம்பழத்தை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். தர்பூசணியை நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தர்பூசணியை இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு சைடில் இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு நான் கத்தியை வச்சு காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தர்பூசணியை அப்பப்போ ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி சென்டரில் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக அந்த சைடு நம்ம ஒருக்கா கட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதே போல் இந்த சைடு ஒருக்கா கட் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்துருக்கோன்னு. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்க்கு அளவாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி தர்பூசணியை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் கட் பண்ணலாம், எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மள சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஐஸ் கட்டிகள் படிஞ்சிருக்குங்க, மழை மாதிரி குமிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக வர கரண்ட் பில்லை விட கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வருங்க. கரண்ட் பில் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை எப்போவும் க்ளீனாக வச்சுக்கிறது நல்லதுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் கட்டிகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஐஸ் கட்டி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்துருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் நம்ம வெதுவெதுப்பாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்க இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூட்டில் வெதுவெதுன்னு இருந்தாலே போதுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். தூள் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கணுங்க. தேங்காய் எண்ணெயை தவிர்த்து நீங்கள் மற்ற எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போது இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேங்க. பழைய காட்டன் துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த தண்ணியை இது போல் ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஊற்றி விடுங்க. ஃபுல்லாக நம்ம ஊற்றி விடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஈரமான துணியை நம்ம எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் அதிகமான ஐஸ் கட்டிகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி எடுத்து இந்த ஈர துணியை வச்சு நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த துணியில் வந்துருங்க. இந்த மாதிரி ஒருக்கா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி நம்ம எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த தண்ணியை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அந்த கிண்ணத்தை எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வச்சே நம்ம ஒருக்கா எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை வச்சு நம்ம ஃப்ரீசரில் தொடச்சி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீசரில் சீக்கிரம் ஐஸ் கட்டிகள் பிடிக்காமல் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில்லும் அதிகமாக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரை எப்போவும் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வராமல் நம்ம பாதியாக குறைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.